இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? 2026 வருடம் எப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் இருந்தது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்குள்ளே 5 மாதம் கடந்து 6வது மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நல்லவர் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த 2026 வருடம் ஜூன் மாதம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் எஜமானனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொஞ்சத்திலே உண்மையுள்ளவளாய் கர்த்தருடைய அன்பு மகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, கர்த்தருடைய அன்பு மகளுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாய் இருக்கட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமாய் இருக்கட்டும், அவை எல்லாவற்றையும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அல்லது கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது, ஷேர் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்வீர்களா? அப்படி செய்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய கரங்களிலிருந்து சுதந்திரித்துக் கொள்வீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட 2026 வருடம் ஜூன் மாதம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி இந்த அருமையான பாடலை கர்த்தருடைய அன்பு மகளோடைய சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தர் நல்லவர். அபிஷேக ஒலிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். அருமையான ஒரு பாடல். தம்பி ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் பாடிய அருமையான பாடல். அப்படி இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அறிந்திருப்பீர்கள். அந்த மகிமையினால் நிறைந்தவர்களாய் இந்த அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர்.
பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புகின்றவள். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புகின்றவள். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறொன்று கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறொன்று கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புகின்றவள். அன்பான தேவ ஜனமே, நாம் எப்பொழுதும் போல முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவர், சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். என்னால் ஒன்றும் கூடாது தகப்பன், ஆனால் மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன் ராஜா. என் அன்பு நல்ல தகப்பன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, அப்ரோச்சனமான அடிமையை மறைத்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உடைய அன்பு மகளுக்கு கொடுத்து, அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஒன்று நூறத்தனையாய் ஒன்று ஆயிரமாய் பெருகிற கிருபையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த வேளையிலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யோவான் 3வது அதிகாரம் 5வது வேத வசனம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வேத வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை
வாசிக்கலாமா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அமேன். அல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 5வது வேத வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அமேன். கர்த்தர் கொடுத்த இந்த 2026 வருடம் ஜூன் மாத வாக்குத்தத்த வசனத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்போவுமே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எதிர்பார்ப்பீங்க. அநேக ஊழியக்காரர்கள் சொல்கிறபடி இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த மாதத்திலே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி, அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம், இப்படி ஆசீர்வதிப்பார் என்ற வேத வசனத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பஞ்ச காலத்திலே ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் எப்பவுமே கர்த்தருடைய அன்பு மகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் வித்தியாசமாயிருக்கும். பல ஆழமான உள்ளார்ந்த கருத்துக்களை மறைபொருளாக வெளிப்படுத்துவதாயிருக்கும். இந்த முறையும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் அப்படியே தந்ததோடு மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்த வசனத்தை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து யோவான் 3வது அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். யோவான் 3வது அதிகாரம் 3வது வேத வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படி மறுபடியும் பிறக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய அன்பு மகளுக்கு, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு இந்த மாதம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் தர இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எதற்காக இந்த உலகத்திலே மறுபடி பிறக்க வேண்டும்? இங்கே நிக்கோதேமு என்ற பரிசேயனும் கூட ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்ன வேளையிலே இவன் சொல்கிறான், ஒருவன் முதிர் வயதா இருக்கும் பொழுது எப்படி பிறப்பான் என்று, அல்லது தாயின் கற்பத்திலே அவன் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று. அவன் ஒரு பரிசேயனாய் இருந்தாலும் கூட அவனுக்கு தேவனுடைய ஞானம் இல்லாததினால அவன் மறுபடி பிறப்பது என்பது 2ஆம் தரம் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படுவது என்று வெளிப்படையாக சொல்கிறான். அப்படி அவன் சொல்லும் வேளையில்தான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக யோவான் 3வது அதிகாரம் 5வது வேத வசனத்தை சொல்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப கர்த்தர் நமக்கு 2 வேத வசனங்களை கொடுத்து வாக்குத்தத்த வசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அமேன். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்னன்னா, முதலாவது திருமுழுக்கு ஞானஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அது மாத்திரமல்ல, மறுபிறப்பு. மறுபிறப்பு என்றால் மரித்தவுடன் பிழைப்பது அல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கும் பொழுதே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மறுபடி பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிப்பது, இதுதான் மறுபிறப்பு, மறுபடியும் பிறப்பது. எனக்கன்பான தேவ ஜனமே, இதை குறித்துதான் கர்த்தருடைய கிருபையினால விரிவாக தெளிவாக இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டே, அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை விசேஷித்த ஆசீர்வாதம் என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை விசேஷித்த ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைக்கலாம்.
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் ஈஸியாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று அநேகர் மறுதலிக்கலாம். இந்த ஞானஸ்தானத்துக்கு அநேகர் உடன்படாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட அநேகர் விருப்பப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை என்றால் என்ன என்று. இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய மகளிடம் கேட்டால் சொல்லுவேன், விசேஷித்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தான் என்று. அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஏன்னா அந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்க நினைச்சீங்கன்னா, எதையும் சாதிக்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வேண்டும். அதற்கு நீங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிசாசு பிடித்தவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களை அலைக்கழிக்கிற அந்த பிசாசிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஜெபிக்கிற ஊழியக்காரரிடம் அழைத்து கொண்டு வருவார்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த பிசாசு அவர்களை எதிர்த்து நிற்கும். இவர்கள் பயந்து நடுநடுங்குவார்கள். சிலர் பயந்து ஓடிப்போய் விடுவார்கள். ஆனால் அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரம்பினவர்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் வல்லமையுள்ளதாயிருக்கும். அப்படியே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆளுகை அங்கே இறங்குவதனால அந்த பிசாசு பயந்து நடுங்கி ஓடி போய்விடும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை. இதை குறித்து 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வேத வசனம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் தாம் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எந்த இடத்திலே கிரியை செய்கிறாரோ அந்த இடத்திலே ஒரு பெரிய வல்லமை இறங்குறதுனால அந்த அக்கினி வல்லமைக்கு பயந்து பிசாசுகள் நடுநடுங்கும். அதனால் அந்த பிசாசம் பிடித்த மனிதர்கள் அந்த கட்டுகளில் இருந்து, அந்த உபத்திரவங்களில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஆமென் அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாத ஒரு அற்புதம், முற்றிலுமாய் ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா மரித்து உயிர்த்த பிறகு அப்போஸ்தலர்கள் கூடி நின்று ஜெபித்த வேளையிலே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவர்கள் பேசின வார்த்தைகளை, அங்கே கூடியிருந்த பல பல பாஷைகளை பேசுகிற அத்தனை பேரும் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே அந்த வார்த்தைகளை கேட்டார்கள். இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எந்த ஒரு பணத்தை கொண்டோ, எந்த ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டோ, எந்த ஒரு மனுஷனை கொண்டோ சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால நீங்கள் சாதிக்க கர்த்தர் கிருபை அளிப்பார். ஆமென் அல்லேலூயா. எப்ப இந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், நீங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றப்படும். ஆமென் அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களையும் பாதுகாக்க உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். என்னடா புதிதாக ஒரு காரியத்தை சொல்கிறாளே என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பாதுகாக்க எத்தனையோ வழிகள் உண்டு என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள்,
ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சாத்தான் பல வழிகளில் உங்களுக்கு இடைஞ்சல்களை கொண்டு வருவான். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அலகை வென்று விட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். பொறாமையினால் உங்கள் உற்றார் உறவினர்களே உங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்வார்கள். உங்களால் அதை உணர்ந்து கொள்ளக்கூட முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவர்களாய் இருந்தால் அந்த கிரியைகள், செய்வினைகள், பில்லிசூனிய கட்டுக்கள், அந்தகார வல்லமையின் கிரியைகள் எதுவாய் இருந்தாலும் உங்கள் கிட்டே வர முடியாது. அவைகள் எல்லாம் உங்களை அசைக்கவே முடியாது. பிசாசுகள் உங்களை கண்டு நடுநடுங்கும். உங்களை சுற்றிலும் அக்கினி மயமான ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இதை குறித்து ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வேத வசனம். வெள்ளப்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்த்தோம் இல்லையா? இப்பொழுதும் கூட எந்த ஒரு தீங்கான காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஜனங்களால் உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருந்தாலும் கூட அவை ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை கிட்டே நெருங்க நினைக்கையில் அந்த காரியங்களால் உங்களை சுற்றி வெள்ளம் போல பிரச்சனைகள் எழும்பி நின்றாலும் கூட சத்துரு கொண்டு வருகிற அந்த போராட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசு மகாராஜாவும் கூட இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் சஞ்சரித்த நேரத்திலும் கூட அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியினாலே அவர் நிறைந்தவராய் இருந்ததினால அவருக்கு கிடைத்தது. இதை குறித்து லூக்கா 4வது அதிகாரம் 1வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பிய ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று லூக்கா 4வது அதிகாரம் 1வது வேத வசனம். இங்கே இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே லூக்கா 4வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசு ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலும் கூட பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட வேண்டியதாயிருந்தது. கர்த்தரே ஆவியானவர் தான். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டதினால அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களிலே பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே,
அப்ப இயேசு மகாராஜாவிற்கு கூட இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவைப்பட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, ஏசப்பாவை கண்டு பிசாசுகள் நடுநடுங்கும். ஆனால் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே பிசாசுகள் கொண்டு வருகிற அல்லது பொல்லாத மனிதர்கள் கொண்டு வருகிற உபத்திரவங்களை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவசியம் என்று உணர்த்துவதற்காக, எப்படி பிசாசை எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் ஜெயிக்க முடியும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக அவர் வாழ்ந்து காட்டினார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இங்கேயும் கூட பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்ட பிறகு அந்த பிசாசு கொண்டு வந்த சோதனைகளை அவர் வசனத்தின் மூலமாய் ஜெயித்தார். அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்க ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அவசியம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் உங்களுக்கு அவசியம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று சொல்லி யோவான் 16வது அதிகாரம் 33வது வேத வசனத்திலே, அதனால்தான் நம் இயேசு மகாராஜா நம்மை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆமென், அல்லேலூயா. எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து, அவர் அப்படியே முன்மாதிரியாய் வாழ்ந்து நம்மை ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே நிரம்பினவர்களாய் திடன் கொள்ள செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால்தான் நம்ம இயேசப்பா நமக்கென்று வைத்திருக்கிற இன்னொரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இயேசு நம்மிடம் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று. மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்று யோவான் 3வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலும் கூட மிக தெளிவாக இயேசு சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பதான் வாக்குத்தத்த வசனத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை தெளிவாக சொன்ன பிறகுதான் ஆவியினால் பிறப்பதன் அவசியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களில் அநேகம் பேர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்து கர்த்தரிடம் இந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்களாய் இருப்பீர்கள். ஆனாலும் கூட கர்த்தரை குறித்து இன்னும் தெளிவாக அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறந்தால் இன்னொரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் என்ன? பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை போதும் என்று நினைக்கிறீர்களா? அவைகள் எல்லாம் ஒரு நாள் அழித்து போகும். என்றென்றைக்கும் அழிவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நீங்கள் மரித்த பிறகு உங்கள் ஆத்துமா நரகத்திற்கு போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை, அந்த அழிவில்லாத நித்திய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் 2 உண்டு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. எனக்கன்பான தேவ ஜனமே, ஜலத்தினால் என்றால் ஞானஸ்தானம். முழுக்க ஞானஸ்தானம் என்பது, ஒரு பில்டிங்கை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அந்த பில்டிங், அந்த கட்டிடம் உறுதியாய் இருக்க அந்த கட்டிடத்தினுடைய பேஸ் அவசியம் இல்லையா? அந்த பேஸ்மெண்ட் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். அந்த அடித்தளம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா டோட்டலாக அந்த பில்டிங் அப்படியே சரிந்து விழுந்துவிடும். அப்போ ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு முதல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டு அந்த அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக உருவாக்குவார்கள் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்படித்தான் உங்கள் சரீரமாகிய ஆலயம் அருமையாய் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஜீவியத்திற்கு ஒரு அடித்தளம் அவசியம். இதுதான் திருமுழுக்கு ஞானஸ்நானம்.
அதன் ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் ஈஸியாய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அநேகம் பேர் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறாதவர்களும் கூட ஜெபத்திலே வல்லமையாய் தரித்து காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்ப திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்பது உங்கள் ஜெப ஜீவியத்திற்கு, உங்கள் பரிசுத்த ஜீவியத்திற்கு, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஒரு அருமையான அடித்தளம். அப்ப முதல்ல நீங்க தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வேத வசனங்களிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று இங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வேத வசனங்களிலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். 17 வேத வசனம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று. அப்ப நீங்க அழகாய் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருப்பதினால எப்படி ஒரு மாளிகையை அருமையாய் கட்டி எழுப்புவார்களோ அதை போல தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அருமையாய் கட்டி எழுப்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனால, தேவன் உங்களில் தங்கி வாசம் புரிகிறதுனால அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, அதற்காகத்தான் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் தங்கி வாசம் பண்ண நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, முதல்ல நாம் ஜலத்தினால் மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஜலத்தினால் பிறப்பது என்றால் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது நீங்கள் சிறு குழந்தைகளாய் இருக்கும் பொழுது உங்கள் மேல் நீரை தெளித்து ஞானஸ்நானம் கொடுப்பதல்ல. உண்மையான ஞானஸ்நானம் அதுவல்ல. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தரை ஆழமாய் அறிந்து உணர்ந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். திருமுழுக்கு ஞானஸ்நானம்தான் தேவன் நமக்கு கொடுக்கிற உண்மையான ஒரு ஞானஸ்நானம். திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்றால் தண்ணீரில் மூழ்கி எழுந்திருப்பது. எனக்கன்பான தேவ ஜனமே, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது நல்லதா, நீங்கள் சிறு குழந்தைகளாய் இருக்கும் பொழுது எடுத்த ஞானஸ்நானம் நல்லதா என்று நீங்கள் கேட்கலாம். திருமுழுக்கு ஞானஸ்நானம் தான் நல்லது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால்தான் யோவான் 3வது அதிகாரம் 3வது வேத வசனத்திலே இயேசு மகாராஜா சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மை மகத்துவம் தெரியும். நம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் அதுதான். அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை சுதந்திரிக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நிக்கோதேமு சொல்கிறபடி அல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சுத்திகரிப்பு இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதற்கு நாம் சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுது எடுத்த பாப்டிசத்தால் முடியாது. ஏன்னா நீங்கள் சிறு குழந்தைகளாய் இருக்கும் பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எதற்காக எடுத்தீங்க? யார் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? ஒரு விவரமும் உங்களுக்கு தெரியாது. நீங்களே பால் மறந்த குழந்தையாய் உங்கள் தாயின் கரத்தில் இருப்பீர்கள் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, நரகம் பரலோகம் ஒன்றுமே தெரியாது. இங்கே எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பெரியவர்களாய் வாலிப பிள்ளைகளாய் வளர்ந்த பிறகு யாராவது சொல்லித்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப இது உண்மையான ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது
நம் தேவன் யார்? எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்தின் அவசியம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அல்லது யாராவது உங்களுக்கு அதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அப்படி யாரும் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேசவே தெரியாது இல்லையா? உங்களை கை குழந்தையாய் உங்களுடைய தாயோ தகப்பனோ பாட்டியோ தாத்தாவோ கரங்களில் ஏந்தி இருப்பார்கள். அவ்வளவுதான். திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்றாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கும் ஞானஸ்நானம். அப்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். அப்படி உடன்படிக்கை பண்ணுவதற்கு நீங்கள் அந்த உடன்படிக்கையை அறியும் வயதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த உடன்படிக்கை என்ன? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் உடன்படிக்கை. உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் போது தண்ணீரில் மூழ்கச் செய்வார்கள் இல்லையா? அப்ப நீங்க, நான் என் பாவங்களை எல்லாம் இந்த நீரில் மூழ்கடித்து விட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் புதிய மனிதனாய் மாறிவிட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற உடன்படிக்கை. அமேன், அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? அமேன், அல்லேலூயா. அப்ப நீங்க ஜலத்தினால புது சிருஷ்டியாய் பிறந்து விட்டீர்கள். ஆதி தகப்பன் செய்த பாவத்தை தொலைத்து விட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். அமேன், அல்லேலூயா. அப்ப இதுதான் உண்மையான திருமுழுக்கு ஞானஸ்நானம். இதை குறித்து தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வேத வசனத்திலே பேதுரு சொல்கிறார் மிக தெளிவாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வேத வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வேத வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு அருமையாய் சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவங்களை அறிக்கையிடுவதோடு மாத்திரமல்ல, அந்த பாவங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றால் அந்த ஆலயத்தின் அடித்தளமாய் திருமுழுக்கு ஞானஸ்நானம் இருக்கிறது. அந்த திருமுழுக்கு ஞானஸ்நானத்திலே நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டுவிட்டால் தான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் அருமையாய் சந்தோஷமாய் பாட ஆரம்பிப்பீர்கள். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன், நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தம் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன், பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானேன். எல்லாரும் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாய் புது மனிதர்களாய் மாறிவிட்டதுனால மகிழ்ச்சியுடன் பாடலாமா? கர்த்தர் நல்லவர்.
கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன், பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானேன், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவ ஜனமே, சிலர் நினைக்கலாம், நான் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததினால மறுபடி புதிதாய் பிறந்துவிட்டேன், எனக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டு என்று. ஆனால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாவத்திற்கு மரித்த நீங்கள் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் குடி, போதை போன்ற பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களாய் இருந்து ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த பாவங்களை எல்லாம் நீ நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்திருந்தால், நீங்கள் கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் நீங்கள் தொலைத்த அந்த பாவங்களை செய்யவே கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் கூட பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. ஏன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நான் ஜலத்தினால் மறுபடி பிறந்து விட்டேன், அதனால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். நெவர். நீங்கள் பாவத்தை விட்டுவிடாமல் ஜலத்தினால் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று நினைத்தாலும் நோ என்ட்ரன்ஸ் டு ஹெவன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுமதியே கிடைக்காது. பாவத்தை விட்டுவிடுவது என்பது சிலருக்கு லேசான காரியமல்ல. சாத்தான் உங்களை வஞ்சிக்க நினைப்பான். எப்படி நீ உன் பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறலாம்? நான் உன்னை என்ன செய்கிறேன் பார், மறுபடியும் அதே பாவ பழக்க வழக்கங்களை தொடர வைப்பேன் என்று சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடுவான். ஏன்னா சாத்தானுக்கு நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய ஆசை எல்லாம் உங்களை எப்படியாவது கீழே விழத்தள்ளி நரகத்திலே தூக்கி போட்டு விட வேண்டும் என்று. அதனால் தான் பேதுரு அருமையாய் சொல்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று. பிசாசுடைய வேலை அதுதானே. நீங்கள் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று அவர் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து எப்படி அந்த பாவ வலைக்குள் உங்களை சிக்க வைக்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிவான். நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரமே, நீங்கள் பழைய பாவங்களை விட்டுவிட்டால் மாத்திரமே அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கன்பான தெய்வ ஜனமே, அவன் விரிக்கிற பாவ வலையில் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிசாசை எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு மகாராஜா உங்களிடம் சொல்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வேத வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. இப்படி சொல்வது லேசான காரியம், ஆனால் அதை நடைமுறையில் செயல்படுத்துவது கஷ்டமான ஒரு காரியம். எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த தோல்வியை சந்திக்க அவனால் முடியவில்லை. கடன் பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அவனுடைய பிசினஸை அவன் நடத்த முடியவில்லை. ரொம்ப நஷ்டம். வீடு, சொத்து, நகைகள் எல்லாவற்றையும் விற்று கொடுத்தும் கூட அவனால் கடனை அடைக்க முடியவில்லை. உடனே அவன் என்ன செய்வான்? தோற்று போய் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான். இதற்காகத்தான் அந்த பிசாசு உங்களை பார்த்து காத்திருக்கும். சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை எதிர்த்து நிற்க திராணியற்றவர்களாய் மாற்றும்படி நீங்கள் செய்த தப்பிதங்களையே மறுபடியுமாய் உங்கள் ஆத்மாவிலே நினைக்க வைத்து தற்கொலை பண்ணும்படி அந்த சாத்தான் உங்களை தூண்டி விடுவான். அவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான். வேறு வழியில்லை. கடன்காரர்கள்
கடும் சொற்களால் அவமானப்படுத்துவார்களே, தற்கொலை பண்ணுவதை தவிர வேறு வழியில்லை. அந்த நேரம் அந்த மன அழுத்தத்தை சத்துரு கொண்டு வருவான். இதிலிருந்து, இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வழியே அந்த மனிதனுக்கு தெரியாது. இந்த வசனம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற இந்த வேத வசனம் அவன் இருதயத்தில் வந்தாலும் கூட, அவன் ஜெபித்தாலும் கூட, அந்த சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து போவான். ஆனால் அதே நேரத்திலே அவன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்தால், அவன் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவன் மேல் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வேத வசனத்திலே நாம் இதை குறித்து அருமையாய் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 26வது வேத வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வேத வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படி தற்கொலை பண்ணி மறித்து விடலாம் என்று அந்த பலவீனம் அவனை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நிறைந்தவனாய் அவன் இருந்தால் அந்த பலவீனங்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராட ஆரம்பிப்பான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும், இந்த காரியத்திலே எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கிறதுனால, நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் மறைவாய் நம்முடைய ஆத்மாவுக்குள் இருந்து கவலையோடு வேதனையோடு பெருமூச்சுகளோடு நமக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய ஆரம்பிப்பார். ஒரு மனிதன் விண்ணப்பம் செய்வதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றால் நிச்சயமாய் தேவன் உடனே ஒரு பதிலளிப்பார். அந்த தீய சிந்தனையை அந்த மனிதனை விட்டு அகற்றி போடுவார். அவன் தற்கொலை பண்ணக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுவான். என் தேவன் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் அவனுக்குள் வேரூன்றி நிற்கும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்து சகரியா 4வது அதிகாரம் 6வது வேத வசனத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4வது அதிகாரம் 6வது வேத வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, எந்த ஒரு மனிதனும் பலத்தோடு பராக்கிரமத்தோடு இந்த மாம்ச சிந்தையை எதிர்த்து போராட முடியவே முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை அவசியம். அதனால் தான் ஆவியானவரால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாமா? பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். பலந்தாரும் பலந்தாரும் பலவீன பகுதிகளில் பலந்தாரும், ஜெயம் தாரும் ஜெயம் தாரும், தோல்வி வேளைகளில் ஜெயம் தாரும்.
பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களின் ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். அபிஷேகியும் அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும். அனல் மூட்டும் அனல் மூட்டும் ஆவியால் அனல் மூட்டும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். எழுப்புதலை எழுப்புதலை சபைகளில் தாருமையா. சபைகளெல்லாம் சபைகளெல்லாம் வளர்ந்திடச் செய்யுமையா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால் தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்க வேண்டும் என்று. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்போ ஆவியினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தைகளினாலேயே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆவியானவர் என்றாலே பரிசுத்தம் என்று. ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் உங்கள் பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். பாவத்திற்கு ஒரு முழுக்கு போட்டு ஒரு குட் பை சொல்லி பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அதற்கு ஆவியானவரின் அச்சாரம் அவசியம். ஏன்னா இவர் தாமே யோவான் 16வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வேத வசனம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று. நகன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நம்மளுக்கு நீதியை குறித்து கற்பித்து நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாக சொல்லி நாம் இந்த உலகத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நம்முடைய தேற்றரவாளன். அதனால் தான் யோவான் 14வது அதிகாரம் 26வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று. இயேசு மகாராஜா அந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாக சொல்லி கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். இயேசு மகாராஜா பரலோக ராஜ்யம் சென்ற பிறகு பிதாவாகிய தேவன் நமக்கென்று பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை கொடுத்து அவர் மூலமாய் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து தேவன் நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தையில் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாத உலகத்திலே வஞ்சக சாத்தானை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கேடகமாக உதவியாக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் இல்லாவிட்டால் அது கோணல் மானலாய் குறுக்கு வழிகளில் செல்லுமோ, அதுபோல குதிரைக்கு கடிவாளம் எவ்வளவு அவசியமோ அதுபோல நீங்கள்
திசை மாறி செல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்வழிப்படுத்துவார். பெற்றோர் கண்டித்து திருந்தாத பிள்ளைகளை அவர் திருத்துவார். ஏன்னா அவர் உங்களுடனே உங்கள் ஆத்மாவில் தங்கி வாசம் பண்ணுகிறார் இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே? யோவான் 14வது அதிகாரம் 16வது வேத வசனத்தின்படி யோவான் 14வது அதிகாரம் 16வது வேத வசனத்தின்படி இங்கே ஏசப்பா சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று. யோவான் 14வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று. அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ ஜனமே, என்றென்றைக்கும் உங்கள் ஆத்துமாவிலே உங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே தங்கி வாசம் பண்ணுகிறார். அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் 2. 1 ஜலத்தினால் ஞானஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வேத வசனத்தின்படி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வேத வசனத்தின்படி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென் அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வேத வசனம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென் அல்லேலூயா. அப்போ நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் என்ற அந்த அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்புவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்ப இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி யோவான் 3வது அதிகாரம் 5வது வேத வசனத்தின்படி இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறாதவர்களாய் இருந்தால் உடனே நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய அன்பு மகள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாய் சொல்கிறேன், திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலகத்தை ஜெயித்து பரலோக இன்பங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென் அல்லேலூயா. ஸ்தேவானும் கூட எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவனுக்கு விரோதமாய் பேசுகிற நேரத்திலும் கூட அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் இருந்ததினால அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55 56வது வேத வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸ்தேவான் அவ்வளவு உபத்திரவங்களின் மத்தியிலும் கூட அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் இருந்ததினால அவன் மரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவன் தேவனுடைய மகிமையை காண்கிறான். வானத்தை அண்ணாந்துதான் பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது வானங்கள் திறந்திருக்கிறது என்று. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை அவன் முகமுகமாய் காண்கிறான். தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசு மகாராஜா நிற்கிறதையும் அவன் காண்கிறான். அதனால் அவன் எல்லா பாடுகளையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறான். உலக பாடுகளின் மத்தியிலும் அவன் ஆத்மாவிலே தன்னை பாடுபடுத்தின ஜனங்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறான். ஆமென் அல்லேலூயா. அப்போ நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறாதவர்களாய் இருந்தால் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இவ்வுலகத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தின் இன்பங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அது நிரந்தரமான ஒன்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே,
நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாமா? அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. இப்போ முழுவதும் விடுதலையே. வீசட்டும் காற்று வீசட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும். வீசட்டும் காற்று வீசட்டும், கர்த்தரின் சேனைகளாய் எழும்பிடட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தேவ அக்கினி, செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி. அக்கினி தேவ அக்கினி, சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. இப்போ முழுவதும் விடுதலையே. வல்லமை ஆவியின் வல்லமை, சர்ப்பங்களை மிதித்திடும் வல்லமை, தேள்களை மிதித்திடும் வல்லமை, பிசாசை துரத்திடும் வல்லமை. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. இன்று முழுவதும் விடுதலையே. அன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதேவனாய் கர்த்தர் உடைய அன்பு பிள்ளைகள் இவ்வுலகத்தின் உபத்திரவங்களை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நீர் அவர்களுக்கு எல்லாமாயிருந்து கரம் பிடித்து வழிநடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய ஆளுகை எங்கள் தமிழ்நாட்டை நிரப்பி இருக்கிற சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல முதல்வர், நல்ல அமைச்சர்கள், நல்ல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இன்னும் பலதரப்பட்ட அதிகாரிகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்களை சுற்றி எதிர்த்து நிற்கிற போராட்டங்கள், சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் எதிர்த்து நின்று ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவர்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், தமிழ்நாட்டின் குடிகள் சந்தோஷமாய், சமாதானமாய், அமைதியாய் வாழ கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சிறு பிள்ளைகளுக்கும் உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளுக்கும் உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அந்த பாவ சேற்றிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாகி கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கொல்லாதவர்கள் விரிக்கிற கண்ணியில் விழாதபடிக்கு, சத்துரு விரிக்கிற அந்த படுகொலியில் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு நீர் உம்மால் படைக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அக்கினி மதிலாய் தூதர்கள் கூட்டத்தை நிறுத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எங்க தமிழ்நாட்டிற்கு க்ஷேமத்தை கொடுங்க, எங்க இந்திய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இந்திய தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்பா மக்க கொடானுடைய சோத்திரம். ராஜாதே ராஜாவே, முக்க பிரியமான பிள்ளைகள் மாத்திரமல்ல அப்பா, உம்மை அறியாத ஜனங்களும் கூட சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவிக்க கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன்.
உலகத்திலே தேசங்களில் நடக்கிற யுத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேசங்களுக்கு க்ஷேமத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி ஏசப்பா. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.